நல்ல நேரம், விவசாயி, நான் ஏன் பிறந்தேன், ரிக்ஷாக்காரன், குடியிருந்த கோயில் உள்ளிட்ட பல படங்களில் நமது மக்கள் திலகத்துடன் நடிச்சிருக்கிறாரு திரு சுந்தரராஜன் அவர்கள். இவர் புரட்சி தலைவருடன் தான் கலந்து கொண்ட சுவையான நிகழ்ச்சிகளை பற்றி சொல்கிறாரு, கேளுங்க. மக்கள் திலகத்துடன் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் 1 2 50க்கு மேல் இருக்கும். புரட்சி தலைவரை நான் முதல்ல அருகாமையிலிருந்து பார்த்தது தீர்ப்பு என்ற எனது 60வது நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்தபோது தான். எனது 60வது நாடகத்தை புரட்சி தலைவர் தலைமையில் தான் நடந்தது. வந்தவர் முழுமையாக நாடகத்தை பார்த்துட்டு மேடைக்கு வந்து பேசிட்டு அதில் நடித்த நாடக நடிகர்கள், கலைஞர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பாராட்டினார். நாங்கள் எல்லோரும் நினச்சோம் மக்கள் திலகம் வருவார், வந்துட்டு உடனே போயிடுவாருன்ட்டு. ஆனால் மக்கள் திலகம் அவர்கள் தான் ஒப்புக்கொண்ட நாடகத்திற்கு வருவதாக இருந்தாலும் சரி, கலை நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தாலும் சரி, பாதியில் போகிற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. இந்த சிறந்த பழக்கம் அவர்கிட்ட இருந்ததை நான் முதலாக அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மக்கள் திலகம் அவர்களை என்னுடைய நாடகத்துக்கு வரும்போதும் பார்த்துருக்கிறேன், அவரோடு நான் நடிக்கும் போதும் பார்த்துருக்கிறேன். அவரோடு அதிகமாக நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு எப்போ தெரியும் கிடைச்சிது, நான் நடிகர் சங்க செயலாளராக இருக்கும் பொழுது தான் அவரோடு நான் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. தேவர் பிலிம் சார்பாக தயாரிக்கப்பட்ட விவசாயி படத்தில் மக்கள் திலகம் அவர்களுக்கு நான் தந்தையாக நடித்தேன். அன்றைய காட்சி படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே தேவர் அவர்கிட்ட மக்கள் திலகம் கேட்டார், நாளைக்கு என்ன காட்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னு. அதற்கு தேவர் அவர்கள் சொன்னார், நாளைக்கு நீங்களும் மேஜரும் கூழ் குடிக்கிற காட்சி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படியா, நாளைக்கு கூழை நானே கொண்டு வரேன் அப்படின்னு புரட்சி தலைவர் தேவரோட சொல்லிட்டார். சரிங்க எஜமானே, சரிங்க தெய்வமே, நீங்கள் எது கொண்டு வந்தாலும் சரிங்க அப்படின்ட்டார். எனக்கா ஒரு ஆச்சரியம், நாளைக்கு என்ன இவர் கொண்டு வருவார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு என் மனசில் இருந்தது. சரி, நாளைக்கு மறுநாள் என்ன தான் கொண்டு வராரு பார்க்கலாம்ட்டு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆர்வமாக. அதே போல் மறுநாள் ஷூட்டிங்க்கு இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்க்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 ஃப்ளாஸ்க் இருக்கும், கொண்டு வந்தார். எனக்கு ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் மக்கள் திலகத்துக்கிட்ட, ஏங்க எவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்திருக்கிறீங்களே, இது என்னங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்களும் தானே குடிக்க போகிறீங்க, அப்போ தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னாரு. கூழ் குடிக்கிற காட்சி படமாக்கினாங்க. அப்போது தேவர் அவர்களை புரட்சி தலைவர் கூப்பிட்டு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழிலாளர்கள், லைட்ஸ் பாய்ங்க அத்தனை பேர்த்தையும் கீழே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். தேவரும் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்போ புரட்சி தலைவர் சொல்கிறாரு, இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற கற்கண்டு பார்த்த எல்லா தொழிலாளருக்கும் கொடுத்துட்டு அதன் பிறகு நாங்கள் 2 பேரும் கூழ் குடிக்கிற காட்சியை படமாக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் கொண்டு வந்தது கூழ் அல்ல, கற்கண்டு பார்த்துன்னு. ஆனால் பார்க்க கூழ் மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். ஆக தான் சாப்பிட்ற காட்சியை அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டு தான் குடிக்கணும்னு நினச்சார் பார்த்தீங்களா, அவர் தாங்க மக்கள் திலகம். ஓ, இவர் எப்பயுமே இப்படி ரிச்சாக தான் சாப்பிடுவார் போல் அப்படின்னு என் மனசு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் பிறந்தேன் படத்தில் அவரோட நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 12 மணி இருக்கும், டைரக்டரை கூப்பிட்டு, நாங்கள் இருவரும் சாப்பிட காட்சியை படம் பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல, அதை வந்து இன்னும் ஒரு 1/2 ஹவரில் எடுங்க, 12:30 மணிக்கெல்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் நானும் மக்கள் திலகமும் சாப்பிட்ற காட்சி படமாக்கப்பட்டது. டைனிங் டேபிள் போட்டு நாங்கள் உட்காந்துருக்கிறோம், இலையை போட்டு பரிமாறினாங்க. அதில் பார்த்திங்கன்னா 14 வகையான பதார்த்தம் அங்கே பரிமாறினாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம். சாப்பிட்டுக்கிட்டே அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க எப்பயுமே இந்த மாதிரி 14 வகை பதார்த்தங்களோடு தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே கற்கண்டு பார்த்து மலைச்சிருக்கிறேன்ல, அதனால் இவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு சொன்னார், மேஜர், நான் இப்படியும் சாப்பிட்ருக்கிறேன், வெறும் கூழ் குடிக்கவும் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா எனக்கு அப்படி பழக்கப்படுத்தியிருக்கிறாங்க, வெறும் சுட்ட அப்பளமும் வத்த குழம்பு இருந்தால் கூட போதும், அதையும் நான் சாப்பிட்ருக்கிறேன். அது மட்டுமல்லாது எனக்கு
எந்த வகை உணவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நான் பழகி இருக்கிறேன். எனக்கு கூழ் குடிக்கவும் தெரியும். ரொம்ப நாள் சாப்பிடாம பசியில் வெறும் வயிற்றில் ஈர துணியை கட்டி படுத்துக்கிட்டு இருக்கிற பழக்கமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். அடுத்து காதல் வாகனங்கிற படத்தில் மக்கள் திலகம் அவர்களுக்கு நான் தந்தையாக நடித்தேன். தேவர் பிலிம்ஸ் படம். இதில் மக்கள் திலகம் கைது செய்யப்பட்டு போவதாக காட்சி. ஒத்திகையெல்லாம் ரிஹர்சலாம் முடிஞ்சு ஆக்சுவலாக டேக்கு போகிற மாதிரி சீன் ரெடி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டோம், டேக்கில் மக்கள் திலகம் திடீர்னு காலில் விழுந்துட்டார். யார் காலில்? சுந்தரராஜன் காலில் விழுந்துட்டார். அதாவது கைது செய்யப்பட்டு போகும் பொழுது தந்தையோட காலில் விழுந்துட்டு போகிற மாதிரி. இப்படி திடீர்னு எதிர்பார்க்காம அப்படி காலில் விழுந்ததை பார்த்து சுந்தரராஜன் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அப்படியே பின்னாடி போயிட்டார். உடனே மக்கள் திலகம் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், ஒரு நடிகன் எதற்குமே தயாராக இருக்க வேண்டாமா? நான் திடீர்னு ஏதாவது செஞ்சால் அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கணும். ஒரு மகன் ஒரு தந்தையினுடைய காலில் விழுகிறதுல தப்பு இல்லையே, நீங்கள் ஏன் என்னை எம்ஜிஆராகவும் உங்களை சுந்தரராஜனும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆக இப்படி அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்ட, அசந்த, ஆனந்தப்பட்ட பல நிகழ்வுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் நடிகனாக இருக்கும் பொழுது அவர் எனக்கு பல உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.